இன்றைக்கு நம்ம பரிசுத்தத்தை குலைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. கசப்பு, கோபம், வைராக்கியம், காட்டு மிராண்டித்தனம், எரிச்சல், இவைகளெல்லாம் நம்ம பாவத்தில் இன்னும் வேரூன்றுவதற்கு, அடுத்த கட்ட நிலைமைக்கு பாவத்தில் நம்ம கடந்து போவதற்கு பிரயோஜனமாக இருக்குது. இவைகள்லாம் வழி திறக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த செய்தியில் அந்த பிரசங்க இப்படியாக சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு ஒரு ஆசாரியன், வேதத்தில் வாசிக்கிறோமே நம்ம ஆசாரியர்கள், ஒரு நாளைக்கு ஆசாரியன் ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கணுமா, 10 முறை தன் கைகளை கழுவானா. எத்தனை முறை? 10 முறை தன் கைகளை கழுவணுமா, சுத்தமாக இருக்கணும். 5 முறை ஒரு நாளைக்கு ஆசாரியன் குளிக்கணுமா. இன்றைக்கி நம்ம டெய்லி 5 முறை குளிக்கிறோமா, 10 முறை கை கழுவுறோமா என்று நான் கேள்வி கேட்கல, நமக்கே தெரியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, நம்ம வெளிப்பிரகாரம் ஆசாரியர்கள் வெளிப்புறமாக தங்களை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். அவர்கள் கடமை. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது, ஆசாரிய கூடாரத்துக்குள்ளே போகும்போது அவன் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரகாரங்களை பிரவேசிக்கும் போது தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கைகளை கழுவுவது, குளிப்பது ரொம்ப அத்தியாவசியமான பணி. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாய் நம்ம உள்ளத்தை சுத்தமாக வச்சிருக்கிறோமா? சிந்தையில் சுத்தம் இருக்குதா? சுத்திகரிப்பு ஜபத்தை செய்கிறோமா? இயேசு ரத்தம் பரிசுத்தமாக்கும்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? தவறு செய்திருப்போமான ஆண்டவரே நம்ம மன்னிங்க, ரத்தால் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்களுடைய நீதியினால் நிரப்புங்க என்று சொல்லி அர்ப்பணிப்பின் ஜபத்தை நாம் தினந்தோறும் ஏறெடுக்கிறோமா? பரிசுத்தமாகுதலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரியன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு தன் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணத்தை காண்பிக்கிறது போல, நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவதற்கு, தேவனோடு இன்னும் கிட்டி நெருங்கி சேர்வதற்கு பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரண்டை சேர்வதற்கு, பலிபீடத்தண்டை சேர்வதற்கு நாமே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தத்தை நேசிப்போமா? கைகளை கழுவுகிறது போல, இதயத்தை கழுவுறது போல, இசப்பாத்தால் என்னை கழுவி, என்னை ஆவியாத்த முழு சரத்தை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்கும் என்று கேட்கும்போது அவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு ரத்த சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். 5 முறை குளிக்க சொல்லலை, 10 முறை கை கால்களை கழுவ சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளி